ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம், சமீபத்தில் என் நண்பரோட நான் உரையாடும் போது ஒரு சில நடிகைகளை பற்றி அந்த நண்பர் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. இதுக்கப்புறம் ஓகே, இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படின்றத நானும் யூடியூப்ல ஒரு சில வீடியோக்கள்லாம் பார்த்து அந்த நடிகைகளோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு முடிவுக்கு வந்தேன். என்ன முடிவு தெரியுங்களா? அட பாவிகளா, இவங்கெல்லாம் பாவங்க, நல்ல நடிகைகள் தானே, இவங்களை ஏன்ப்பா இந்த மாதிரி ஏடாவடமா யூஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி. ஓகேப்பா, இந்த டாபிக் உள்ள வாங்க, கொஞ்சம் புரியல எனக்கு, நீ என்னமோ நண்பர்கிட்ட பேசியிருக்க, ஆனா இந்த வீடியோல என்ன மேட்டர் பேச போற அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ற நண்பர்களே. அதாவது தமிழ் சினிமால ஒரு சில நடிகைகள் இருக்காங்க. அதாவது இவங்க கிட்ட போய் இயக்குனர்கள் கதை சொல்லும் போது என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கதெல்லாம் சொல்லும் போது ரொம்ப நல்லாவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் தெய்வப்பாங்கான கேரக்டருங்க உங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி படத்தோட ஷூட்டிங்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரியும், ஐயோ நம்மளை வச்சு என்னென்னமோ சீன் எடுக்கிறானுங்க, ஷூட்டிங்க்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு உள்ள வந்துட்டோம், இனிமேல் நடிக்க முடியாது அப்படின்னு வெளியும் போக முடியாது, ஐயோ வசமா சிக்கிட்டோம்பா அப்படின்ற மாதிரி நடிச்சிருவாங்க. இன்னொரு கேட்டகரி நடிகைகள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஷூட்டிங்ல நடிகர் வரையும் தெரியாது, இவங்க விவகாரமான சீன்ல நடிச்சிட்டு இருக்காங்கன்னு அதுக்கப்புறம் படம் வெளியானதுக்கு அப்புறம் தியேட்டர்ல போய் பார்த்தா தான் தெரியுது, ஐயோ ரொம்ப சங்கோஜமா போச்சு, ஏன் தான் இந்த படத்துல கமிட் ஆகி நடிச்சனே தெரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்து ரொம்ப வருத்தப்படுற நடிகைகளும் உண்டு. இந்த மாதிரி ஏகப்பட்ட நடிகைகளை நம்ம சொல்லிட்டே போலாம். ஆனா இந்த லிஸ்ட்ல நான் ஏகப்பட்ட நடிகைகளை பத்தி சொல்லி இந்த வீடியோட டியூரேஷனை பெருசாக விரும்பல. அதுக்கு பதிலாக ஒரு 6ல இருந்து ஒரு 7 நடிகைகள் மட்டும், ஏன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டு யூடியூப்ல ரொம்ப புலம்புன நடிகைகளை பத்தி தான் சொல்ல போறேன். ஏன்னா நம்ம பேசும்போது நம்மளுக்கு ஆதாரங்கள் இருக்கணும். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தையும் நான் டிஸ்க்ளைமரா வச்சிடறேன். ஏன்னா ஆதாரம் இல்லாம நம்ம கட்டுக்கதையெல்லாம் சொல்றதுக்கு நம்ம சேனல் ரன் பண்ணல. அதனால இப்போ இந்த லிஸ்ட்ல நான் சொல்ல போற ஒரு 6ல இருந்து 7 நடிகைகள் இந்த ஒரு புலம்புல யூடியூப்ல ஒரு பேட்டியில அவங்க புலம்புனாங்க. அதை கேட்டு என்னன்னு விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் இப்போ இந்த வீடியோல அவங்களை பத்தி சொல்ல போறோம் நண்பர்களே. அதனால நேரம் கொடுத்தாம வீடியோலயும் போவோம். எந்தெந்த நடிகைகள்லாம் அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு படத்துல நடிச்சு அதுக்கப்புறம் அந்த படத்தினால இவங்களுக்கு இமேஜ் ஸ்பாயில் எப்படி ஆச்சு அப்படின்றத பத்தி தெளிவா விளக்கவும் வாங்கல. இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற நடிகை யாருன்னு பாத்தீங்கன்னா, நடிகை யாஷிகா ஆனந்த் அவர்கள் தாங்க. ஏப்பா, யாஷிகா ஆனந்த் எந்த லெவல் வேணாலும் நடிப்பாங்க, நீ என்ன அவங்களுக்கு முட்டு குடிறியா, சப்போர்ட் பண்றியான்னு கேட்டீங்கன்னா, எங்க எல்லா நடிகைகளும் இந்த எண்ணத்தோட உள்ள வரது கிடையாதுங்க. ஒரு லெவலுக்கு மேல அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதனால இந்த மாதிரி எல்லாம் நடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அதுக்கப்புறம் பணம் பாக்குறதுனால ஓகே சீக்கிரமா செட்டில் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் அது மாதிரி பண்ணுவாங்க. சோ யாஷிகா ஆனந்த் நம்ம எடுத்தோன்னு அந்த மாதிரி தப்பா பேச வேணாம். ஆனா இவங்க எப்படி தமிழ் சினிமா உள்ள வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க கொஞ்சம் மாடலிங் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல இவங்க ஒரு செலிபிரிட்டி ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு தமிழ் சினிமால நல்ல நல்ல பட வாய்ப்புகள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுல முதல் தடவையா இவங்க நடிச்ச படம் எது தெரியுங்களா? கவலை வேண்டாம் அப்படின்ற ஜீவா அவர்களோட படம் தான். இதுல ஸ்விம்மிங் இன்ஸ்ட்ரக்டரா வருவாங்க, ஸ்விம்மிங் கொடுக்குற ஒரு பொண்ணா வருவாங்க. ரொம்ப ஒரே ஒரு சீனுங்க, இதுதான் யாஷிகா ஆனந்தா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு பார்த்தாலே அடையாளம் தெரியாது, அந்த லட்சணத்துல இருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் துருவங்கள் 16 அப்படின்ற ஒரு படத்துல இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அந்த படம் ஒரு நல்ல படம், இவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடைச்சது. அதுக்கப்புறம் மன்னியர் குடும்பம் அப்படின்ற மாதிரி ஒரு சில நல்ல படங்கள் நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்துல தான் இவங்களுக்கு ஒரு படத்துல வாய்ப்பு கிடைச்சது. அந்த படத்தின் பேர் தான் இருட்டு அறையில் முரட்டு குத்து அப்படின்ற படம். இந்த படத்துல முதல்ல நடிக்கும் போது இவங்க கிட்ட அந்த இயக்குனர் என்ன கதை சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஹாரர் பிலிம்ங்க, ஒரு பேய் படம், பேய் படத்துல நடிக்கிற நடிகைகள்லாம் நீ ரொம்ப பாப்புலர் ஆயிடுறாங்க, அதே மாதிரி தான் உங்களுக்கும் நான் வாய்ப்பு கொடுக்க போறேன், நீங்க அதுல பேயா நடிக்க போறது இல்ல, அதுல நீங்க ஹீரோயினா நடிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சான். ஓகே சூப்பரான ஒரு ஹாரர் படம் வந்துருக்குது, நம்ம நடிச்சு வேற லெவல்ல கலக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களும் அந்த படத்துல நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு உள்ள போயிருக்காங்க. போனதுக்கு அப்புறமா தான் இவங்க கிட்ட நரேஷன்ல அந்த இயக்குனர் என்னென்னலாம் சொன்னாரோ அதையும் தாண்டி ஒரு சில காட்சிகள் எல்லாம் இவர் வச்சிருக்கிறாரு. ஆனா இவங்க ஆரம்பத்துல ஓகே அட்வான்ஸை வாங்கிட்டோம், சம்பளத்தையும் வாங்கியாச்சு, இதுக்கு மேல நம்ம நடிக்க முடியாதுன்னு சொன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த படம் வாய்ப்பும் வராது, அதனால கழுதியை நடிச்சு கொடுத்துருவோமே அப்படின்ற மாதிரி நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓவரா போக எப்படியும் அந்த படத்தை முடிச்சுட்டு வெளில வந்திருக்காங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பேய் பாப்புலர் ஆச்சா இல்லையான்னு தெரியல, யாஷிகா ஆனந்த் வேற லெவல்ல பாப்புலர் ஆயிட்டாங்க. இருந்தாலும் அந்த பாப்புலாரிட்டி அவங்களுக்கு பெரிய லெவல்ல ஆப்பு வச்சிருச்சான். ஏன்னா அவங்களே ஒரு பேட்டியில என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பாப்புலாரிட்டி எனக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸா தான் வந்தது, இந்த படத்துல என்ன பார்த்தவங்க எல்லாருமே என்ன கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படிதாங்க எனக்கு பாப்புலாரிட்டி கிடைச்சது. சோ நான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா ஒரு நடிகையா உள்ள வரணும்னு நினைச்சேன், என்ன ஒரு அளவுக்கு ஒரு ஆபாசமான ஒரு கிளாமரஸான ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி விட்டுருச்சு, அதனால இந்த படத்துல நடிச்சதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூல புலம்புனாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தொடர்ந்து அந்த வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாதிரி வாய்ப்புகள் அமைஞ்சனால வேற வழி இல்லாம அந்த வாய்ப்புகளை எடுத்துக்கிட்டு அவங்க தொடர்ந்து நடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. இன்னி வரைக்கும் அப்படிதான் நடிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க ஒரு சில படங்கள்ல அவங்களோட கேரக்டரை மாத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா காலத்தின் கட்டாயம்லாம் பழி போட முடியாது, சினிமாவின் கட்டாயம் மாத்த முடியல பாவங்க. இப்ப இந்த லிஸ்ட்ல இரண்டாவதா சொல்ல போற நடிகை யாருன்னு பாத்தீங்கன்னா, நீலு அப்படின்றவங்க. இவங்க ஒரு குணச்சித்திர நடிகை. இவங்க ஆரம்ப கட்டத்துல தமிழ் சினிமால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 15 வருஷம் நிறைய படங்கள்ல சின்ன சின்ன கதாபாத்திரம் பண்ணவங்க. எப்ப திடீர்னு ஃபேமஸ் ஆனாங்க தெரியுங்களா? சிங்கப்புலின்னு ஒரு படத்தில் நடிச்சதுக்கு அப்புறம் தான் பாவங்க, அது இவங்களோட உழைப்புக்கு கிடைத்த ஒரு ஃபேமஸ் கிடையாது, இவங்களை தப்பா யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி எந்தெந்த பேட்டிகள் எல்லாம் இவங்க அட்டன் பண்றாங்களோ இந்த படத்தை பத்தி தான் பேசுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பர்சனல் லைஃப் இவங்களுக்கு பெருசா பாதிக்கப்பட்டிருக்கு இந்த படத்துல நடிச்சனால. அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படின்ற ஒரு கதையை சொல்றேன். அதாவது நீலு அவர்கள் தமிழ் சினிமால நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கும் போது சிங்கம்புலி அப்படின்ற ஒரு படத்துல இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதாவது ஜீவா அவர்கள் நடித்த படம். இந்த படத்துல இயக்குனர் அவர்கள் இவங்களோட கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, இங்க பாருங்க, ஜீவாவோட காம்பினேஷன்ல நீங்க ஒரு சீன் பண்றீங்க,
இந்த சீன் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. எந்த லெவல்ல பாப்புலர் ஆகும், எப்படி பாப்புலர் ஆகும் அப்படின்ற அந்த சூட்சமத்தை சொல்ல மறந்துட்டாருல்ல, சொல்ல மறைச்சிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த சீனை வந்து எப்படி எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிட்டு பிட்டா எடுத்திருக்காங்க. பிட்டு சீனை பிட்டு பிட்டா தான் எடுப்பாங்க அப்படின்னு எனக்கு கேட்காதீங்க. ரொம்ப பிட்டு பிட்டா தான் எடுத்திருக்காங்க, ஒரேடியா எடுக்கல. ஏன்னா ஒரேடியா எடுத்திருந்தா கண்டிப்பா நீலு அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏதோ விவகாரமான சீன் எடுக்கிறாங்கன்னு. எடுத்து அதுக்கப்புறமா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீலு அவர்கள் பார்க்கவே இல்லையா. ஏன்னா அவங்களுக்கு டைம் கிடைக்கல, அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க கண்டுக்கவே இல்லை. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு நீலுவை போன் பண்ணி பயங்கரமா கரிச்சு கொட்டியிருக்காங்க. என்ன இப்படிலாம் நடிக்க ஆரம்பிச்சிரு அப்படின்ற மாதிரி. இத்தனைக்கும் அவங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, ஒரு ஃபேமிலி இருக்கு. அவங்க ஹஸ்பண்டே கூட ரொம்ப வருத்தப்பட்டாரா, என்னமா இந்த மாதிரிலாம் ஒன்று வச்சு படம் எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. இதை நினைச்சு இன்னி வரைக்கும் வருத்தப்பட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவங்க ஒரு பேட்டியில் என்ன தெரியுங்களா சொல்லியிருக்காங்க, அதாவது அந்த படம் ரிலீஸ் ஆனப்ப கூட எனக்கு இவ்வளவு பாதிப்பு வரலங்க. சமீபத்துல இந்த ஒரு சீன் வந்து பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு. சோசியல் மீடியா ஃபுல்லா வந்து இந்த சிங்கம்புலி ஆன்டி யாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து மீம்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. என் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ரொம்ப அதனால வருத்தப்பட்டாங்க. அதனால இந்த சிங்கம்புலி படத்துல இந்த கேரக்டர்ல நடிச்சதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், நான் நடிக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் அவ்வளவு நிலை எந்த நடிகையும் வரக்கூடாதுங்க. அதனால நடிகையில கொஞ்சம் உஷாரா இருங்க. என்ன கேரக்டர்ன்றத கேட்டதுக்கு அப்புறமா நீங்க அந்த கேரக்டர்ல கமிட் ஆகி நடிக்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க மண்டையில ஏத்திக்கோங்க. மூன்றாவதா சொல்ல போறது நடிகை சிம்ரன் அவர்கள். ஏன்பா இவங்க வந்து ஒரு கிளாமரஸ்ல வந்து பேர் போனவங்க தானே, இவங்க எதனால ஃபீல் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஃபீல் பண்ண விஷயமே வேறங்க, கிளாமரஸ் விஷயத்துல கிடையாது. அதாவது விஐபி அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக நம்ம சிம்ரன் அவர்கள் தமிழ் சினிமாக்கு அறிமுகமாகி ஏகப்பட்ட படங்கள்ல வந்து ஒரு லவ்வர் கேர்ளா இருந்தாலும் ஒரு கிளாமரஸ் கேர்ளா தான் இருந்தாங்க. இருந்தாலும் அவங்க கெரியர் வந்து நல்ல பீக்ல போயிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு கிளாமர் அப்படின்ற ஒரு இமேஜை போட்டு நம்மள வந்து ஒதுக்கிட்டு இருக்கானுங்க. அதனால நம்ம டிஃபரெண்டான கேரக்டர் பண்ணுவோம்னு சொல்லி இவங்க ஒரு படத்துல வில்லி கதாபாத்திரம் பண்றதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அது என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்தேன் ரசித்தேன் அப்படின்ற ஒரு படம் தான். அன்னைக்கு கெரியர்ல பீக்ல இருக்கும் போது இவங்க தொடர்ந்து ஹீரோயினா நடிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து இன்னொரு 10 வருஷம் ஹீரோயினாவே ஓட்டிருக்கலாம். ஆனா அந்த கெரியர்ல அவங்க ஒரு தப்ப பண்ணிட்டாங்க. என்னன்னா, பார்த்தேன் ரசித்தேன் படத்துல வந்து ஹீரோயின் வந்து லைலா, ஆனா சிம்ரன் அவர்கள் தான் வில்லி. இந்த கதாபாத்திரத்தை ஒத்துக்கிட்டு நடிச்சதுக்கு அப்புறமா தான் தெரியுது நம்ம பெரிய தப்ப பண்ணிட்டோம்பா அப்படின்றது. ஏன்னா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சிம்ரன் அவர்களோட கேரக்டர் என்னதான் பெரிய லெவல்ல பேசப்பட்டாலும் சிம்ரன் அவர்கள் ஏன் இப்படி பண்ணிட்டாங்க, இனிமேல் இவங்களை வந்து ஒரு லவர்களா வந்து எந்த படத்துலயும் நம்ம யூஸ் பண்ண முடியாது, அப்படியே யூஸ் பண்ணாலும் பார்த்தேன் ரசித்தேன்ல வந்து அந்த வில்லி கதாபாத்திரம் தானே ரசிகர்களோட கண்ணு முன்னாடி வந்து போவோம் இப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் யோசிச்சனால தொடர்ந்து சிம்ரன் அவர்களுக்கு எந்த ஒரு பெரிய நடிகை வாய்ப்பும் கொடுக்கல. இருந்தாலும் இந்த பார்த்தேன் ரசித்தேன் படத்தோட அவங்க கமிட் ஆன படங்கள் எல்லாம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு ஹீரோயின் வாய்ப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு 2 ஹீரோயின், அதுக்கப்புறம் 3 ஹீரோயின், இந்த மாதிரி படங்கள் வர ஆரம்பிச்சு கேரக்டர் ஆர்டிஸ்டா மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இவங்களோட கெரியர் டிப்புக்கு போனதுக்கு பார்த்தேன் ரசித்தேன் படத்துல இவங்க நடிச்ச அந்த நெகட்டிவ் கேரக்டர் அப்படின்றத பல இடத்துல சொல்லி வருத்தப்படுறாங்களா. இந்த படத்துல நடிச்சிருக்கவே வேணாம்ப்பா, இருந்தா கொஞ்சம் என்னோட கெரியர் நல்லா இருந்திருக்கும்னு. ஆனா என்ன பண்றது, காலத்தின் கட்டாயம். மறுபடியும் மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் சீமராஜா படத்துல வில்லியா நடிச்சாங்க. இதுதான் காலத்தின் கட்டாயம். நான்காவதா சொல்ல போறது நடிகை ஷக்கீலா அவர்கள். ஏப்பா உனக்கு மனசாட்சி இருக்கா, ஷக்கீலா யாருன்றது எங்களுக்கு தெரியும், இப்ப நீ என்ன உங்களுக்கு முட்டு கொடுக்க போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க பிறக்கும் போது யாருமே இந்த மாதிரி ஒரு படத்துல நடிக்கணும்ன்ற ஒரு ஐடியால யாருமே போறது கிடையாதுங்க. எல்லாமே நான் அடிக்கடி சொல்ற மாதிரி காலத்தின் கட்டாயம் தான், சூழ்நிலை தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஆனா ஷக்கீலா அவர்கள் இந்த மாதிரி எப்ப மாட்டினாங்க, இந்த டிராப்ல, இந்த பி கிரேட் படம் அப்படின்ற ஒரு டிராப்ல எப்ப மாட்டினாங்கன்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. அது என்ன கதை அப்படின்றத சொல்றேன். அதாவது ஷக்கீலா அவர்கள் ஆரம்பத்துல 10th படிச்சுட்டு இருக்கும் போது 10th வந்து ஃபெயில் ஆயிட்டாங்களாம். அவங்களோட ஃபேமிலி கஷ்டத்தினால அவங்கள வந்து சினிமா வந்து அழைத்தது, என் படத்துல நடிமா அவனுக்கு நல்ல சம்பளம் தர அப்படின்ற மாதிரி தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் தமிழ் சினிமால கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கதாபாத்திரம் பண்ணதுக்கு அப்புறம் மலையாளத்துல உங்களுக்கு ஒரு படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த படத்துல போய் நடிக்கும் போது நீ தான் வந்து இந்த படத்தோட ஹீரோயின், சோ ரொமான்டிக் காட்சிகள்லாம் இருக்கும், நீ இந்த படத்துல நடி அப்படின்ற மாதிரி இவங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி நடிக்க வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் ஷக்கீலா அவர்களும் நம்ம தானே இந்த படத்துல ஹீரோயின், அதனால ரொமான்ஸ் காட்சிலாம் சகஜமாப்பா அப்படின்ற மாதிரி இவங்களும் அக்செப்ட் பண்ணி நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் படம் வெளியானதுக்கு அப்புறம் தான் தெரியுதா இவனுங்க வந்து நிறைய இந்த ரொமான்ஸ் காட்சிகள்லாம் எடுத்து கட் பண்ணி பிட்டா கட் பண்ணி பிட்டு படமா ஆக்கி விட்டுருக்கானுங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட படங்கள்ல ஷக்கீலா அவர்களோட பிட்டு நிறைய வந்ததுக்கு அப்புறம் ஐயோ நம்ம தப்பான டைரக்ஷன்ல போயிட்டோம், நம்மள கூட்டு போய் இப்படி யூஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வேற என்ன பண்றது, நல்ல காசும் வருது, நம்மளுக்கு பிட்டு நடிகை அப்படின்ற ஒரு பேரும் மலையாளத்துல வந்துருச்சு. அதனால நம்ம கமிட்டான படங்கள் எல்லாத்தையும் முடிப்போம் அப்படின்றனால கடைசி வரைக்கும் பி கிரேட் படமா நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ஆனா ஆரம்பத்துல நான் இப்படிதான் நடிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்றது எனக்கே தெரியலங்க, என்னை வந்து இப்படி மாத்தி விட்டுட்டாங்க. இதனாலதான் நான் வந்து இன்னைக்கு அந்த பி கிரேட் பிலிம்ஸ்ல இருந்து வெளில வந்து இன்னைக்கு நல்ல கதாபாத்திரங்கள்லாம் நான் தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருக்கேன். ஆனா அன்னைக்கு அப்படி ஒரு தப்பை வந்து நான் அக்செப்ட் பண்ணி பண்ணதுக்கு நான் இன்னி வரைக்கும் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க நடித்த மலையாள படங்களை நினைத்து வருத்தப்படுகிறார்கள் நடிகை ஷக்கீலா அவர்கள். ஐந்தாவதா சொல்ல போறது நடிகை நஸ்ரியா நசீம் அவர்கள். இவங்க கூட ஒரு பெரிய சர்ச்சையில சிக்கினாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்துல நான் நடிச்சது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டாங்க. அது என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நையாண்டி அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படத்துல வந்து ஒரு பெரிய ஆர்குமெண்ட் இந்த படத்தின் இயக்குனரான சர்க்குணம் அவர்களுக்கும் ரொம்ப நாளா ஒரு வாய்க்கா தகராறு மாதிரி போயிட்டு இருந்தது. அது என்ன மேட்டர் அப்படின்றத இப்ப சொல்றேன். அதாவது நையாண்டி படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன புதுசுல அந்த ட்ரெய்லரை பார்த்த நஸ்ரியா அவர்களுக்கு செம காண்டாயிடுச்சான்.
ஏன்னா அது நான் நடிக்காத சீன் எல்லாம் வந்து நீங்க சிஜி எல்லாம் யூஸ் பண்ணி என்ன வந்து ட்ரெய்லர்ல காமிச்சிருக்கீங்க, இதனால ஒரு ஹோம்லி கேர்ள் அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து எனக்கு பயங்கரமா ஸ்பாயில் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சாங்க. அந்த அப்படி ட்ரெய்லர்ல என்னதான் இருந்தது அப்படின்றத உடனே யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பார்க்காதீங்க, இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, அப்பதான் உங்களுக்கே புரியும். அதாவது அந்த ட்ரெய்லர்ல வந்து தனுஷும் அதுக்கப்புறம் நஸ்ரியா அவர்களும் ரொமான்ஸ் பண்ற மாதிரி ஒரு காட்சி, அதுக்கப்புறம் ஒரு இடுப்பு காட்சி, இந்த இடுப்பு காட்சி எல்லாம் காமிச்சு அந்த இடுப்புல கை வைக்கிற மாதிரி ஒரு சில கொஞ்சம் கில்மா சீன் எல்லாம் வந்து அந்த ட்ரெய்லர்ல வந்து விட்டுருந்தாங்க. இதை பார்த்து நஸ்ரியா அவர்கள் கண்டிப்பா அந்த இடுப்பு என்னதே கிடையாது, நானே கிடையாது, என்னோட பாடியை வச்சு இவங்க கிராபிக்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு சில ஆபாசமான சீன் எல்லாம் எடுத்துட்டாங்க, இதெல்லாம் ரிமூவ் பண்ணலனா இந்த படத்தை வந்து நான் வெளியிடறதுக்கு தடை விதிப்பேன் கோர்ட்ல போய் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் செமகாண்டாயிட்டர் இந்த படத்தோட இயக்குனர் இவர் வந்து என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க இடுப்பு சீன் எடுக்கிற பிளான் தான். நஸ்ரியா கிட்ட கேட்டதுக்கு என்ன பண்ணாங்க, ஷூட்டிங் எல்லாம் முடிச்சு நான் ஊருக்கு வந்துட்டேன் சார், சின்ன பேட்ச் ஒர்க் தானே, எனக்கு பதிலாக பாடி டபுள் யாராவது ஒரு பொண்ணோட இடுப்பு வச்சு நீங்க அந்த சீன் எடுத்துக்கோங்க, நஸ்ரியா தான் சொன்னாங்க. இது மட்டும் இல்லாம இவங்க சொல்றாங்களே ஒரு ஆபாசமான பாடல் காட்சி, அதுல வந்து ஒரு சிஜியை வச்சு நான் நஸ்ரியா அவர்கள் மாதிரி ஒருத்தரை வச்சு ஒரு கிராபிக்ஸ் எல்லாம் பண்ணி எடுத்துட்டேன்னு எப்படிங்க எடுக்க முடியும்? அந்த மாதிரி எடுத்தா எவ்வளவு ஆர்டிபிஷியலா இருக்கும், அந்த மாதிரிலாம் பண்ற அளவுக்கு பட்ஜெட்டே கிடையாதுங்க, இவங்க என்னங்க இப்படி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனை போச்சு. ஆனா நஸ்ரியா அவர்களே எனக்கு பதிலாக வேற ஒரு இடுப்பை காமிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்றதையும் இயக்குனர் யூடியூப்ல ஒரு பேட்டியில சொன்னாரு. நானா சொல்லல, நஸ்ரியா அவர்களும் இந்த ஒரு குற்றச்சாட்டை யூடியூப்ல ஒரு பேட்டியில தான் சொன்னாங்க. சோ இதுக்கப்புறமா தான் இந்த பிரச்சனை ஒரு முடிவு வந்ததுக்கு அப்புறம் நஸ்ரியா அவர்கள் என்ன சொன்னாங்க, இந்த படத்துல நடிச்சதுனால நான் ரொம்ப வருத்தப்படுறேன், இந்த மாதிரி படத்தை வந்து நான் கமிட் ஆயிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம். சோ அவங்களோட வாழ்க்கையிலும் இந்த நையாண்டி அப்படின்ற ஒரு படம் ஒரு ரிக்ரெட்டை கிரியேட் பண்ணிருக்கு. இப்ப அடுத்ததா 6வதா நான் சொல்ல போற நடிகர்னு பாத்தீங்கன்னா இந்துஜா ரவிச்சந்திரன். யாருப்பா அது, இப்படி ஒரு நடிகை இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருந்தாங்க, இப்ப இருக்கிறாங்க, எங்க இருக்காங்க நம்மளுக்கே தெரியல. ஆனா மகாமுனி அப்படின்ற ஒரு படத்துல ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு படத்துல டோப்பாவோட வருவாங்களே, என்ன படங்க, விஜய் படம், தெரிஞ்ச கமெண்ட்ல போடுங்க, எனக்கு மறந்து போச்சு. சோ அந்த பொண்ணு தாங்க இந்த இந்துஜா ரவிச்சந்திரா. இவங்க வந்து எந்த படத்துல நடிச்சனால வருத்தப்பட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டுங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க படத்தோட இயக்குனரையும் நடிகரையும். அது என்ன படம் பாத்தீங்கன்னா ஆர்கே சுரேஷ் அவர்கள் ஹீரோவாக கதாநாயகனாக நடித்த பில்லா பாண்டி அப்படின்ற ஒரு படம். ஒரு பேட்டியில ஒரு பத்திரிகை நிருபர் வந்து என்ன பண்ணிருக்காரு, இந்துஜாவை பார்த்து நீங்க வாழ்க்கையிலே பண்ண பெரிய தப்பு என்ன, நீங்க இந்த படத்துல நடிச்சிடவே கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ண படம் எது அப்படின்னு ஆன்சரை தெரிஞ்சுக்கிட்டே ஒருத்தன் கொஸ்டின் கேட்டிருக்கான். அதுக்கு இவங்க என்ன தெரியுங்களா பண்ணிருக்காங்க, நான் வந்து வாழ்க்கையிலே பண்ண தப்பு எதுனா பில்லா பாண்டி அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து காண்டான, இந்த இன்டர்வியூவை பார்த்து காண்டான ஆர்கே சுரேஷ் அவர்களுக்கு நெஞ்சு பொங்கிடுச்சான். அடி பாவி, உனக்கு கஷ்டப்பட்டு ஒரு வாய்ப்பை கொடுத்து நீ ஹீரோயின் ஆகு அப்படின்ற மாதிரி உனக்கு இவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்தா என் படத்துல நடிச்சது எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க. அது மட்டும் இல்லாம என்னோட கெரியர்ல நடிச்ச ஒஸ்ட் படம் பில்லா பாண்டி அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்கே சுரேஷ் அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு ஓகேமா நீ நல்லா வளரு, நாங்க வந்து இப்படி இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆதங்கத்தோட சொன்னாரு. இருந்தாலும் இந்த மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க கூடாதுங்க, ஏன்னா அந்த படத்தோட கதையை உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறமா தான் நீங்க போய் நடிச்சிருப்பீங்க. நடிச்சதுக்கு அப்புறம் ஒரு படத்தை வந்து குற்றம் சொல்றது உங்க மேலேயும் ஒரு 50% தப்பு இருக்குன்றத நீங்க உணரணும். உணரலனா இப்ப நீங்க காணா போனீங்க பாத்தீங்களா, அது மாதிரிதான் இந்த மாதிரியான முடிவு எடுக்கிற மத்த நடிகைகளும் சினிமா விட்டே காணா போயிடுவாங்க அப்படின்றதுக்கு நீங்க ஒரு உதாரணம். இப்ப 7வதா சொல்ல போறது லேடி சூப்பர் ஸ்டாரான நடிகை நயன்தாரா அவர்கள். இவங்க எப்பப்பா மாட்டினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ரேடியோ சேனல்ல இவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில இவங்க சொன்ன விஷயம் என்னன்றதை நான் சொல்றேன். இதுவும் கட்டுக்கதை கிடையாது, எல்லாமே நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், எல்லாம் வெளில தெரிஞ்சது, நேரடியா பார்த்ததுதான், கேட்டதுதான் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. சோ நயன்தாரா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நானும் என்னோட கெரியர்ல எவ்வளவு படம் நடிச்சிருக்காங்க, ஆனா இந்த படத்துல நடிச்சனால தாங்க நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன வல்லவன் படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க, வல்லவன் படத்துல உங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு, தமிழ்ல வந்து இவங்களோட மேட்டர் பத்தி பேச போறேன் அப்படின்றனால தான் ஒரு மேட்டரான ஒரு போட்டோ நான் போட்டேன். ஆனா இவங்க எந்த படத்துல நடிச்சதுனால இவங்க வந்து ரொம்ப ரிக்ரெட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கஜினி அப்படின்ற படம். ஏமா அந்த படம் நல்ல படம் தானமா, நல்லதனமா ஓடிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா ஓடிச்சு, சூர்யாவுக்கு நல்ல பேரு, ஏஆர் முருகதாஸுக்கு நல்ல பேரு, ஏன் அசிருக்கும் நல்ல பேரு, ஆனா நயன்தாராக்கு என்ன நல்ல பேரு, ஏதோ வந்துட்டு போவாங்க அவ்வளவுதான் கொழுன்னு. சோ நம்மளே சொல்றோம் பாத்தீங்களா, இந்த மாதிரி உங்களோட இமேஜ் வந்து பயங்கரமா பாதிக்கப்பட்டுருச்சான். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட நடிச்சது மட்டும் இல்லாம லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு கூட நடிச்சதுக்கு அப்புறம் எப்படிங்க ஒரு கேரக்டர் ரோல் பண்ண முடியும் ஒரு நடிகையால, ஆனா இவங்க பண்ணிருக்காங்க. இதுக்கு இவங்க தான் தப்பான்னு கேட்டீங்கன்னா இல்ல, முருகதாஸ் அவர்கள் கதை சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க வந்து ஒரு மெயினான ஹீரோயின் இந்த படத்துல நீங்க வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்டா நடிக்க போறீங்க, முக்கியமான கதாபாத்திரம் சூர்யா கூட தான் நீங்க வருவீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரே தவிர சூர்யா கூட எப்படி வருவாங்க, அதுவும் எந்த சூர்யா கூட அவங்க வருவாங்க, மொட்டடிச்ச சூர்யா கூட வருவாங்க அப்படின்லாம் சொல்லவே இல்லையா. நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுதா, ஐயோ கேரக்டர் ரோலோட ஒஸ்டான ரோல் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்கப்பா, அதனால இனிமேல் நம்ம வந்து நல்ல நடிகையா மாறணும், அதுக்கு நம்ம ஃபிட் ஆகணும் கொழுவன்னு, இந்த நாள் தானே இந்த மாதிரி கேரக்டர் ரோல் நம்மளுக்கு கொடுத்தானுங்க. நான் ஃபிட் ஆகிறேன் பாருன்னு அரவயிறு சாப்பிட்டுக்கிட்டு ஏர்போர்ட்ல மைக் அடிச்சு வந்து நல்ல ஃபிட் ஆகி அதுக்கப்புறம் பில்லா படத்தால நடிச்சதுக்கு அப்புறம் நயன்தாரா அவர்கள் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டத்தை வாங்கினார்கள். அதனால இப்படி ஒரு பட்டம் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது, பல இன்னல்களை நீங்க தாண்டி வரணும்.
இதுல கஜினியும். ஏழாவதா சொல்ல போற நடிகை அக்ஷரா கவுடா. ஒரு காலகட்டத்தில் இவங்க வந்து எவ்வளவு பெரிய நடிகையா மாறி இருக்க வேண்டியது. ஆனா பாவம் காலத்தின் கட்டாயம் இப்ப எந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை போஜ்பூரி பெங்காலி அப்படின்னு ஏதாவது மாதிரி படத்தில் நடிச்சிட்டு இருப்பாங்க போல இருக்கு. ஆனா இவங்களோட கெரியர்ல இவங்க வந்து ரொம்ப ரிக்ரெட் பண்ண ஒரு படம். இந்த படத்துல ஏன் நடிச்சேனே தெரியல கடவுளை, சை எதுக்குதான் நடிச்சணும் அப்படின்ற மாதிரி அவங்க வருத்தப்பட்ட ஒரு படம் விஜய் அவர்கள் நடித்த துப்பாக்கி அப்படின்ற ஒரு படம் தான். ஏன் பாசே நல்ல படம் தானே. அந்த படத்துல விஜய்க்கு பேர் கிடைச்சது, காஜல் அவர்களுக்கு பேர் கிடைச்சது இவங்களுக்கு பேர் கிடைச்சதா, இவங்களுக்கு பேர் கிடைச்சது வேற மாதிரி பேர் கிடைச்சது அப்படின்றத நினைச்சுதான் இவங்க ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஆரம்பத்துல முருகதாஸ் அவர்கள் கதை சரியாவே சொல்ல மாட்டாருப்பா. ஏற்கனவே நயன்தாரா அவர்கள்கிட்டயும் கதையை சரியா சொல்லல, இவங்க கிட்டயும் தப்பா கதையை சொல்லிடுறாரு. என்னன்னா நீங்க காஜல் அகர்வால் கூடயே வரப்போற காஜல் அகர்வாலோட ஃப்ரெண்டு, படம் ஃபுல்லா காஜல் எங்கெல்லாம் வராங்களோ நீங்களும் கூட இருப்பீங்க, டஸ்கி பியூட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கடைசியில பார்த்தா காஜலே உங்களை மேட்ருன்ற அளவுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து இவங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுதான் ஏன் தான் அந்த படத்தில் நடிச்சுன்னு தெரியல. இருக்கிற இமேஜும் கொஞ்சம் நஞ்ச இமேஜும் இந்த மாதிரி மானத்தை வாங்கி விட்டானுங்க. இனிமேல் இது கதையை கரெக்டா கேட்டாலும் ஆன் ஸ்கிரீன்ல நம்ம ஷூட்ல போய் உட்கார்ந்த உடனே என்ன கேரக்டர்ன்றதை டிசைட் பண்ணிட்டு நம்ம நடிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப விரக்தியில இருந்தவங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது அஜித் அவர்களோட படத்துல. அது ஓகே, அது இதுக்கு மேல மோசம் வில்லி. அதுக்கப்புறம் எங்க இருந்து ஹீரோயின் ஆகுது. ஸோ இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு அக்ஷரா கூட எங்க இருக்காங்கன்னு தெரியல. தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க, நானும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிறேன். நல்லா இருப்பாங்க பாக்குறதுக்கு. ஸோ நண்பர்களே, இப்போ இந்த லிஸ்ட்ல வெறும் 7 நடிகளை பத்தி தானே சொல்லியிருக்கிறேன். இதுக்கே வீடியோ லென்த் ரொம்ப 10 நிமிஷத்தையும் தாண்டி போயிடுச்சு. உங்களை போர் அடிக்க விரும்பல, அப்படியே போர் அடிச்சாலும் போர் அடிக்குன்னு சொல்லுங்க. இல்லப்பா நல்ல இன்ஃபர்மேட்டிவா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது அப்படின்னாலும் போடுங்க. ஒரு டிஸ்க்ளைமரை எண்ட்லயும் வைக்கிறேன், இது எல்லாமே கட்டுக்கதை கிடையாது. இது எல்லாமே அந்தந்த நடிகைகள் அவங்களோட யூடியூப் இன்டர்வியூல சொன்னது. அது எல்லாத்தையும் மொத்தமா சேகரிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். உங்க டைமை நான் சேவ் பண்ணிருக்கேன். ஏன்னா ஒரு இன்டர்வியூ நீங்க பாக்கணும்னா ஒரு இன்டர்வியூ 10 நிமிஷம் 15 நிமிஷம் வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட இந்த 7 பேரை சொன்னதுக்கு நீங்க எப்படியும் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து பார்க்கணும். இது எல்லாத்தையும் ஒரு 1/4 மணி நேரத்துல முடிச்சிட்டேன்ல, அப்ப நீங்க எனக்கு நன்றி சொல்லணும். ஸோ சொல்லிக்கோங்க, நான் வந்து பெருசா நன்றி எல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மற்றும் இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்கள் என்ன பேசலாம் அப்படின்றத என் கமெண்ட் செக்ஷன்ல போட்டு சினிமா சீக்ரெட்ஸையும் வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.